ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம். நாள்தோறும் பகவத்கீதையில் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகம் அப்படின்ற அந்த அத்தியாயத்தில் கர்ம யோகத்தை எப்படி சந்நியாசமாக, அதாவது விட்டுட்டு, எதை விட்டுட்டு, நான் தான் செய்கிறேன்ற அந்த எண்ணத்தை விட்டுட்டு எப்படி செய்யறதுன்னு பகவான் தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா செயல்களை செய்யறதுன்றது ஒரு விஷயம், அதில் நான் செய்கிறேன்றதை எப்படி விட முடியும் அப்படின்றது ஒரு கேள்வியாக கூட வந்தது இல்லையா? அதாவது நான் தான் செய்கிறேன், ஆனால் அந்த எண்ணத்தை எப்படி விடணும், எதுக்கு விடணும் அப்படின்ட்டுலாம். அப்போ பகவான் அதை தொடர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராரு, விளக்கிட்டு வராரு, எப்படி எதுக்காக அந்த மாதிரி செய்யணுன்ட்டு. ஏன்னா அந்த எண்ணத்தை வரவழைக்கிறதுன்றது ரொம்ப சுலபமானது இல்லை. அதனால் பகவானே நமக்கு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்குறாரு. அதை தான் தொடர்ந்து 13வது ஸ்லோகத்துலேயும் சொல்கிறாரு. சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்யாஸ்தே சுகம் வஷி நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன்ன காரயன். சர்வகர்மாணி மனசா சந்நியஸ்ய, சர்வகர்மாணி செய்யக்கூடிய எல்லா செயல்களையுமே மனசா சந்நியஸ்ய, மனத்தால் விட்டுட்டு, அதாவது மனத்தால் விட்டுட்டுனா நான் தான் செய்கிறேன்ற அந்த எண்ணத்தை விட்டுட்டு, நவத்வாரே புரேதேகி, நவத்வாரே புரேதேகினா 9 துவாரங்கள் இருக்கக்கூடிய இந்த உடம்பை தான் நவத்வாரே புரேதேகி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 கண்கள், காது, மூக்கு, வாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மலஜலம் கழிக்கக்கூடிய அந்த துவாரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் மொத்தம் நம்ம எண்ணி பார்த்தோம்னா 9 துவாரங்கள் வரும். அந்த 9 துவாரங்கள் இருக்கக்கூடிய உடம்பு தானே செய்யுது. அப்போ நான் செய்யலையே அப்படின்ட்டு அந்த ஒரு எண்ணத்தை வரவழைச்சிக்கணும். அது எப்படி நான் செய்யலைன்னு அப்படின்ற அந்த சந்தேகம் திரும்ப வரும். அதாவது நான்றது மூக்கு இல்லையே, நான்றது தலை இல்லையே, நான்றது கையோ நான்றது காலோ இல்லையே. அப்படி பார்த்தா நான் இப்போ தலைவலி எனக்கு தலைவலின்னு தான் சொல்கிறோம். இது 2வது அத்தியாயத்திலே நம்ம ரொம்ப விளக்கத்தோடு பார்த்தோம். நான்றது ஆத்மா, அந்த உடலை குறிக்காது, இந்த உடலில் இருக்கக்கூடிய எந்த உறுப்பையும் குறிக்காதுன்னு. ஏன்னா அப்படி நம்ம பார்த்தோம்னா தலைவலி வந்துச்சுன்னா நான் தலைவலின்னு சொல்லுவோம், எனக்கு தலைவலின்னு சொல்ல மாட்டோம். அப்போ எப்போ எனக்குன்னு சொல்கிறோமோ அப்போது நம்மளுடைய உறுப்பு, நம்மளுடையது ஒன்று இந்த உடம்பு அப்படின்ட்டு, அந்த உடம்பு நம்ம இல்லை அப்படின்றது ஆயிடுது. அதனால் நான் மூக்கு இல்லை, நான் காது இல்லை, நான்றது ஆத்மா. அதனால் இந்த ஆத்மாவோட உடல், இந்த ஆத்மாவோட உடலில் இருக்கக்கூடிய அந்த கைகளோ கால்களோ அதாவது அது செய்ய வேண்டிய வேலைகளை செய்யுது அப்படின்ற அந்த எண்ணத்தை வரவழைச்சிக்கிட்டா சுகம் ஆஸ்தே, ஆனந்தமாக இருக்கலாம். வஷி, உடம்பு இழுக்கிற வழிக்கெல்லாம் போகாமல் தான் எப்படி இருக்கணுமோ, அந்த ஆத்மா எப்படி ஞானமே உருவமாக இருக்கணும் அது போல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு பகவான். அது மட்டும் இல்லாமல் ந குர்வன் ந காரயன், இந்த மாதிரி இருந்தால் அந்த ஆத்மா செய்யவும் இல்லை, செய்விக்கவும் இல்லை. ஏன்னா அந்த உடல் தான் செய்ய வேண்டிய காரியங்களை, தான் செய்ய வேண்டிய செயல்களை பல ஜென்மமாக செஞ்சுட்டு வருது அந்த வாசனையினால் இயற்கையாக தானாக நடத்துக்குது அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ எந்த ஒரு செயலையும் நான் தான் செய்கிறேன் அப்படின்ட்டு சொன்னால், இப்போ ஒரு சின்ன குழந்தை சாப்பிட தெரியுது. எப்படி அதுக்கு தெரியுது? இப்போ நான் தான் செய்கிறேன் அப்படின்ற அந்த எண்ணத்தை அந்த குழந்தை வரவழைச்சிக்க முடியுமா? எப்படி அதுக்கு அந்த அறிவு வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா பல ஜென்மங்களாக பிறவி எடுத்து 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 வாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஒரு குழந்தைக்கு பிறந்த உடனே அழணும், சாப்பிடணும், தூக்கம், அது எல்லாமே தெரியுது. அது எல்லாத்துக்கும் ஒரு அழுகையும் இருக்குது. அப்போது அந்த ஒரு அறிவு எங்கேருந்தோ வருது. எங்கேருந்து அப்படின்னா பல ஜென்மங்களோட வாசனையினால். அதுபோல் பல ஜென்மங்களோட வாசனையினால் நம்மளுடைய கண்ணு, காது, மூக்கு போன்ற அந்த புலன்கள்லாம் தானாக இயற்கையாக அதனோட செயல்களெல்லாம் நடத்திட்டு வருது. நான் இதில் செய்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசில் ஏறி கடைசியில் நிஜமாகவே நான் இதை செய்யலையே அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் தானாகவே வந்துடும். நம்ம முதல்ல வரவழைச்சிக்கணும் கான்ஷியஸாக, அதாவது நம்மளே நினைவுபடுத்திட்டு பிறகு தானாக அதுவே நமக்கு மனசில் நின்றோம் அப்படின்றது தான் பகவான் இதில் சொல்ல வருது. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்.